செய்தியாக பார்த்து வருகிறோம். 1020 கோடி ரூபாய் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் வழக்கு தொடர்பாக அதிமுக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி ஊழல் வழக்கு தொடர்பாக இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாதது தொடர்பாக அதிமுக எம்பி இன்பதுரை கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு டிஜிபிக்கு இன்பதுரை கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய அவர், வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் சிபிஐயை நாட வேண்டி இருக்கும் என்றும் இன்பதுரை குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனையினுடைய முடிவில் தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தது. பல கட்டங்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்டவரின் மீது இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று பல கட்டங்களாக கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் தற்போது வரை அந்த வழக்கானது பதிவு செய்யப்படவில்லை. ஒருபுறம் நீதிமன்றம் நாடப்பட்டு நீதிமன்றமும் கூட வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு வார காலம் ஆகியும் தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை. இதற்கிடையே அதிமுக எம்பி இன்பதுரை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியவை, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நகராட்சி நிர்வாகத்துறையில் 1020 கோடி வேலை வாய்ப்பு ஊழலுக்கு எதிரான அந்த வழக்கு இன்னும் பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வியை இன்பதுரை எழுப்பியிருக்கிறார். மேலும் நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தாமதம் செய்வது ஏன் என்ற கேள்வியையும் இன்பதுரை முன்வைத்திருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாதது குற்றவாளிகளுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை துணை போகும் செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்பதுரை உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். தன்னுடைய கடமையை லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யாததால் அதிமுக சிபிஐயை நாட வேண்டி இருக்கும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.